மகாநதி அடுத்து வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி சந்தானத்தோட 2வது ஃபேமிலியை பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் ரூமில் வந்து தங்க வச்சுருப்பாங்க. இது எல்லாம் பார்த்திங்கன்னா விஜயோட சித்தி தான் பண்ணியிருப்பாங்க. விஜய் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸை கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து கொடுக்காம பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டோர் ரூம்லேயே தங்குங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரிய வருது. வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் சித்தி தான் தம்பி இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் வேலை பார்க்குற அக்கா சொல்கிறாங்க. இவங்க விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறதுனாலும் என்ன தான் நீங்கள் கேட்கணும், நான் சொல்கிறதா முடிவாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வேறு யார் சொல்கிறதுமே கேட்காதீங்க. அவங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸை ரெடி பண்ணுங்கள், பெட்ஷீட்லேருந்து தலைவாணிலேருந்து எல்லாத்தையுமே மாற்றி கொடுங்கன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரூமை மாற்றிட்டு அவங்க 3 பேர் பார்த்திங்கன்னா அந்த ரூமுக்கு போயிடுறாங்க. இதனால் இந்த ஃபேமிலி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கங்காக்காக பார்த்திங்கன்னா சாரதாமா வந்து சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து ஏதோ முட்டை தோசை ஊற்றிட்டு இருக்காங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா அந்த சந்தானத்தோட 2வது ஃபேமிலி 2வது ஒய்ஃப் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி அந்த முட்டை தோசையில் அப்படியே புளிக்குழம்பு ஊற்றி கொடுங்க, நல்லா புளிப்பாக சூப்பராக நல்லாயிருக்கும். நான் வந்து வெறும் முட்டை தோசையாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஆனால் அவர் தான் வந்து எனக்கு இதை பழகி விட்டார். அவர் நான் தோசை சுட்டால் அப்படியே அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் போவார். அந்த அளவுக்கு நான் சமைக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சந்தானத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இது எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா சாரதாக்கு பிடிக்காது. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, இந்த மாதிரி வந்து நீ இப்படி வந்து என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அவரை நான் வீட்டிலே வச்சிருக்க மாதிரியும் துரத்தி விட்டுருப்பேன், நீ என்ன இவ்வளோ சந்தோஷமாக வந்து சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்பவே வந்து திட்டுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி தான் வந்து இந்த சண்டையை வந்து நிறுத்தி வைப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அவங்களுக்கு எப்படி சொத்தை பிரித்து கொடுத்து இந்த வீட்டில் இருந்து அனுப்ப போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.